Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த மாதிரி கேலண்டர் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஒன்னோ ரெண்டோ இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வரைக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த கேலண்டரை எந்த மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா பேக் டு பேக் மந்த் இருக்கிறதுனால மொத்தமே இதுல 6 பேஜஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் DIYக்கு இந்த அளவுக்கு இதுல இருந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த கேலண்டர் ஷீட்ஸை விட பெருசா இருக்க மாதிரி எடுத்துட்டு மேல் பக்கம் இந்த மாதிரி மடிச்சிட்டு ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். பொதுவாக பூரி சப்பாத்திலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கேலண்டர் ஷீட் யூஸ் பண்ணுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஷீட்டை விரிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுப்போம். ஸோ கிச்சன் மேடை மேலே இடம் இல்லைன்னா நம்ம கீழே கூட வச்சு செய்வோம். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்க மாதிரி ஷீட்ஸை ரெடி பண்ணிட்டா சின்ன இடம் கூட போதுமானதாக இருக்கும். அப்படியே நம்ம நின்றுக்கிட்டே செஞ்சிடலாம். கேலண்டருக்கு பற்றி நம்ம நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணுவோம். பட் நியூஸ் பேப்பரை விட இந்த பேப்பரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கிச்சன் மேடையில் தண்ணி இருந்ததுன்னா இந்த பேப்பர் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கீழ்ப்பக்கம் நம்ம பிளாஸ்டிக் பேக் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் இன்னும் சிம்பிளாக இந்த கேலண்டர் ஷீட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் கீழ்ப்பக்கம் பிளாஸ்டிக் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இந்த ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே நம்ம மாவு ஐட்டம்லாம் வந்து கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது பேம்ப்ளெட்டோ இல்லை இந்த கேலண்டர் ஷீட்டையோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம வந்து கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரிலாம் ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன பேம்ப்ளெட் கூட இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்துக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு அழகாக இதை தொடச்சி நீட்டாக மடித்து வச்சிடலாம். ஸோ இந்த சப்பாத்தி புக்லெட்டையும் நல்லா தொடச்சி எல்லா பேப்பரையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி 3 சைடையும் ஃபோல்ட் பண்ணிட்டு ரோல் பண்ணி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ தட் இந்த பேப்பர்ஸ் அழுக்காகாமல் பூச்சியெல்லாம் எதுவும் போகாமல் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஓவர் பீஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டை சர்க்குலர் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் மாதிரி இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷேப்க்கு கேலண்டரில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 6 லேயர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் கட் பண்ணிக்கணும். மேல் பக்கம் இருக்க இரும்பு ஹேண்டிலோடு சேர்த்து இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கணும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கார்ட்போர்ட் பீஸில் நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். கலரிங் நம்மக்கிட்ட இல்லைனா ஏதாவது டிசைனர் ஸ்டிக்கர்ஸை கூட ஒட்டிக்கலாம். இதில் இருக்க எல்லா ஷீட்டையும் சேர்த்து ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். சென்டரில் மேல் பக்கத்தில் இந்த கார்ட்போர்டை ஒட்டிடலாம். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீட்ஸ் தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி கடையிலையும் வாங்கிக்கலாம். இல்லைனா ஏதாவது நம்மக்கிட்ட ஓல்டு செயின் இருந்தால் அதுலேருந்து இந்த மாதிரி பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நூலை ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஹேங்கிங் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாக ஒட்டிடலாம். மேல் பக்கத்தில் இதை ஹேங் பண்ணுறதுக்கு கயிறை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஹூக்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்க பழைய ஹூக்ஸையே ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கிரிப் டேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி பழைய ஹூக்ஸை பின்னாடி ஒட்டாமல் இருக்கிற ஹூக்ஸ் கூட ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டபுள் சைடட் கிரிப் டேப். இது வந்து எனி ஸ்டேஷனரி ஷாப்லேயும் கிடைக்கும், இல்லை ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் 2 ஹூக்ஸில் மட்டும்தான் பேக்கில் ஸ்டிக்கர் இல்லை. அதில் மட்டும் தேவையான அளவுக்கு ஒட்டிடுறேன். எக்ஸஸாக இருக்கிறதுலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த 3 ஹூக்ஸையும் இந்த மாதிரி ஒட்டிடுறேன். செகண்ட் DIY ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்கனைசருக்கு இதே மாதிரி இன்னொரு கேலண்டர் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 2-3 ஷீட் இருந்தால் போதும். இதில் 2 ஷீட் தான் இருக்குது. ஸோ நான் இந்த 2 ஷீட்டையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஹேங் பண்ணுறதுக்காக சென்டரில் மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு உள்ளன் த்ரெட்டையும் ஒரு 4-5 முறை ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். செகண்ட் லேயரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அப்புறம் கீழ்ப்பக்கம் இருக்கிறத இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். கீழே வந்து இன்னொரு பேப்பர் இருந்ததுன்னா அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பாக்கெட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 பாக்கெட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். 2 சைட்லையும் ஸ்டேப்லர் பின் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த கார்னரில் நம்ம போட்டால் போதும். பிகாஸ் இதில் வந்து நம்ம சின்ன பொருள்லாம் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ சைட்லலாம் விழாது. ஸோ மேலே மட்டும் இந்த மாதிரி ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பாக்கெட்டை மட்டும் 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கு எங்கே ஸ்ப்ளிட் பண்ணமோ அந்த இடத்துல க்ளூவோ கம்மோ போட்டு ஒட்டிடலாம். லைட்டாக மேலே மட்டும் தடவினாலே போதும். தேர்ட் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் பார்க்கலாம். இதுலேயும் 2 ஷீட் தான் இருக்குது. 2 ஷீட்டே போதுமானது. இதுலேயும் மேலே சென்டரில் மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ணி நூல் கட்டிடலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து மேலே இருக்க லேயரில் மட்டும் தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் லேயரும் அதே அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லேயர்லையும் ஒரு 1 to 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நடுவில் வந்து ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது பேப்பர் கிராஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்து மடிச்சுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் லேயரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறத உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லேயரையும் இதே மாதிரி இதே அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிடலாம். பாட்டத்துலையும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் ஸ்டேப்லர் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி இந்த சைட்லையும் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு லேயர்லையும் 3 பார்ட்டிஷன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக 7.5 இன்ச்சஸ் இருக்குது. அதை 2 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லையும் மார்க் பண்ணி ஒட்டிடலாம். ஃபெவிகால், கம் இல்லைனா செல்லோ டைப் போட்டு கூட ஒட்டிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆர்கனைசர் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கீ செயின் மாட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். என்னதான் இந்த ஊக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த கீ செயின்லாம் ஹோல்ட் பண்ணிட்டாலும் மேலே இருக்க இந்த அயன் ராட் தான் மொத்த வெயிட்டும் ஹோல்ட் பண்ணணும். இதுலேயே இந்த கேலண்டர் ஷீட்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் கார்ட்போர்டில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம ஹேங் பண்ணாக்கா இந்த ஓவர் வெயிட்டுக்கு கார்ட்போர்ட் கிழிஞ்சிடும். அதனால தான் இதில் இருக்கிற எல்லா லேயர்ஸோட சேர்த்து இந்த கேலண்டர் ஷீட்டில் நம்ம இதை ஒட்டியிருக்கோம். ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்ல வெயிட்டான கீ செயின் கூட இதில் ஹேங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம தேர்டாக ரெடி பண்ண இந்த பாக்கெட் ஹேங்கர். மேலே இருக்க பாக்கெட் நல்லா உள்ள டெப்த் நிறைய இருக்குது. அண்ட் கீழே வந்து 2 சைட் பாக்கெட் இருக்குது. இதில் வந்து லெட்டர்ஸ், ரெசிப்ட் அந்த மாதிரி பேப்பர் ஒர்க்கெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணது. இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற ஐட்டம் கையை நல்லா உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சைடில் வந்து கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் பார்க்கும்போதே இது உள்ள நம்ம என்ன வச்சிருக்கோன்றது தெரிகிற மாதிரியான பொருளை இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொருளை இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது இதை லாங் லைஃப் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நல்ல வெயிட்டான பொருளை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பரே நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுனால இந்த பொட்டு பாக்கெட் கூட ஃபுல்லாக உள்ளே போகலனா கூட அப்படியே நமக்கு எங்கே வேணுமோ அங்கே அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஆர்கனைசரை நான் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா
இதில் வந்து என்னோட ஹேங்கிங் ஸ்டட்ஸ் எல்லாம் நான் வந்து ஹேங் பண்ண போகிறேன். இதில் மொத்தம் வந்து 18 பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஹேங்கிங் ஸ்டட்டையும் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டா எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டட்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ண போறீங்கன்னா இதில் ஒவ்வொரு லேயர்லையும் 3 பார்ட்டிஷன் இல்லாமல் 4 பார்ட்டிஷனாக கூட நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டட்ஸுமே வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கிற லேஸ் அண்டு பேக் ரோப் இதை வச்சு ரெடி பண்ணது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணது போக சின்ன சின்ன பீஸ் மீந்துடும். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டட்ஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது, ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் இப்போ மேலே தெரியிற லிங்க்கை கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து மினிமம் 18 ஸ்டட் செட் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இது நல்ல பெரிய பெரிய ஹேங்கிங்காக இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து இந்த அளவு டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணோம். உங்ககிட்ட இருக்க ஹேங்கிங் ஸ்டட்டோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க கேலண்டர் ஷீட்டை என்னோட டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். டஸ்ட்பினோட இன்னர் பாக்ஸோட சைஸ் மெஷர் பண்ணி அந்த சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி வச்சுட்டா இந்த கேலண்டர் ஷீட்டுன்னு இல்லை, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற எந்த பேப்பர் கவர் பிளாஸ்டிக் கவர் எதையாக இருந்தாலும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி நம்ம டஸ்ட்பின்குள்ளே ஒரு லேயராக வச்சுட்டாக்கா பாட்டமில் அழுக்காகாமல் இருக்கும். ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.